ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமலமும் வாழ்வு. அனைவருக்கும் அடையுடைய நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த அர்த்த பஞ்சகத்தின் 7வது பாசுரத்தை இன்று அனுபவிக்கலாம். இந்த பாசுரம் ஒரு உபாயத்தை சொல்கிற பாசுரம். அதாவது ஜஸ்ட் ஒரு ரீகேப்பு. முதல் 2 பாசுரங்கள் பரமாத்ம ஸ்வரூபம், 3 மற்றும் 4 ஜீவாத்ம ஸ்வரூபம், 5 மற்றும் 6 விரோதி ஸ்வரூபம். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் நேற்றுக்கு. இன்னைக்கு அந்த விரோதிகளை பெருமாளே அதிகம் கீழே பார்த்தது அந்த விரோதிகளை பெருமாளே அவருடைய சங்கல்பத்தால் அந்த பாவங்கள்லாம் ஒழிச்சு தன்னுடைய திருவடியில சேர்த்துப்பார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு 2 உபாயங்கள் ஒன்று இருக்கு. அது கண்ணன் கீதையில சொன்னா போல, ஒன்று பக்தி யோகம், இன்னொன்று சரணாகதி. சரணாகதற்குள்ள அது உபாயமா சொல்ல மாட்டா, பெருமாள் தான் உபாயம் அப்படின்ட்டு, இருந்தாலும் ஒரு வழி அப்படின்றதுக்காக அடியேன் சொல்ல வந்தேன். இருக்கட்டும். இந்த பாசுரத்துல அந்த பக்தி யோகத்துடைய ஸ்வரூபத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். முதல் உபாயம் கண்ணன் கீதையில சொன்னதை ரொம்ப அழகா ஷார்ட்டா சொல்லியிருக்க. பக்தி யோகம் பண்றவாளுக்கு என்னென்ன யோகங்கள் வேணும் அப்படின்றது சொல்லியிருக்க. பாசுரத்தை அனுபவிக்கலாம். யம நியம ஆசனங்கள், இயலாவி புலநடக்கம், தமதறியும் தாரணைகள், தாரையரா நினைவொழுக்கம், சமமுடைய சமாதி நலம், சாதிப்பார்க்கு இலக்காகும், அமரர் தொழும் அத்திகிரி, அம்புயத்தால் ஆரம்பதே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். அஷ்டாங்க யோகம்னு சொன்னேன் இல்லையா, அதனால ஒரு 8 விஷயம் சொல்றாரு. யம அது முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, யம அப்படின்னாக்க சத்தியம், அஹிம்சை, திருட்டு, பிறர் பொருளை திருடக்கூடாது. திருட்டுன்றது அவளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ திருடக்கூடாது. அதாவது இப்போ பர்க்லரி அண்ட் தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தருக்கு தெரியாம திருடுறது தெஃப்ட். இல்லை கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு போறது வாங்கிட்டு போறது பொருள் பர்க்லரி. அதை வாங்கிட்டு அது தன்னுடைய பொருள் அப்படின்னு நினைக்கிறது திருட்டு. இது லௌகிகத்துக்காக சொன்னேன். ஆனா பெருமாள் விஷயத்துல பார்த்தா நம்ம ஜீவாத்மா அப்படின்றது பெருமாளுடைய சொத்து. நம்மளது இல்லை, அது நம்மளது நினைச்சுட்டு இருந்தா அதுதான் இருக்கிறதுலே பெரிய திருட்டு. ஆத்மா அபகாரம் பண்றது ரொம்ப பெரிய திருட்டு. அது யம அப்படின்ற விஷயத்துல வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க, அந்த யமத்திலேயே இன்னொரு விஷயங்கள் என்னன்னாக்க, ஆசையை அடக்கணும். இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்க தெரியணும். ஏன்னா ஆசை அப்படின்றதுக்கு ஒரு அளவே கிடையாது இல்லையா. அதனால அந்த ஆசைகளை அடக்கிறது, இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்கிறது, இது எல்லாமே யமத்துல சேரும். அடுத்தது நியமம். நியமம் அப்படின்னாக்க சில நியமங்கள் இருக்கு, அது பிரகாரம் தான் நடக்கணும். இப்போ கோவிலுக்கு போறோம் அப்படின்னாக்க தீர்த்தம் மாறிட்டு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு அனுஷ்டானங்களை பண்ணிட்டு நெத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு போகணும். இல்லை நான் குளிக்காமலே கோவிலுக்கு போறேன் அப்படின்றது சரியில்லை. அதுதான் நியமம். அதே போல மனசும் சுத்தமா இருக்கணும், உடம்பும் சுத்தமா இருக்கணும். அனுஷ்டானங்கள் இப்போ ஏகாதசிக்கு விரதம் இருக்கும் அப்படின்னாக்க அதெல்லாம் அந்த நியமங்கள், பகவானுடைய நியமங்கள் அதுல வரும். அந்த விரதம் அதெல்லாம் அது போன்ற ஒரு 3 விஷயம் சொல்லுவா சம்பிரதாயத்துல. தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் அப்படின்ட்டுன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை முடிஞ்ச அளவுக்கு அனுஷ்டானத்திலையும் கொண்டு வரணும். அதுதான் நியமம். ஆசனங்கள் அப்படின்றது இப்போ நான் ஒரு பக்தி யோகம் பண்றேன், தியானம் பண்ண போறேன் அப்படின்னாக்க காலை நீட்டிட்டு பண்ண முடியாது. அதுக்குன்னு சில ஆசனங்கள் இருக்கு. பத்மாசனம், பத்ராசனம் அப்படின்னு சொல்லுவா. அது போன்ற ஆசனங்கள் அது இருக்கணும் அவளுக்கு. அடுத்தது இயலாவி. இயலாவி அப்படின்னாக்க பிராணாயாமம். அது அந்த மூச்சை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. ஏன்னா இந்த பிராணவாயு நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. போகும் வரும், இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்றது இருக்கு இல்லையா. அது ஸோ பிரீத் இன் பிரீத் அவுட் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதுக்கு தான் பிராணாயாமம். அதுதான் இயலாவி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது புலநடக்கம். புலநடக்கம் 5வது. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது யமம், நியமம், ஆசனங்கள், இயலாவி 4 பார்த்துருக்கோம். 5வது புலநடக்கம். நம்மளுடைய இந்திரியங்களை அடக்கணும். இப்போ கோவிலுக்கு போகலான்னு நினைக்கிறச்ச யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவா, இல்லை வாங்கோ நம்ம புதுசாக படம் போட்டிருக்கா, சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவா. இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம், இல்லை சும்மா உட்காந்து வம்பு பேசலாம் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் நமக்கு ரொம்ப இஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை செய்யாமல் புலன்களை அடக்கணும். இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் அடக்கி நம்ம அப்படியே பகவானே தியானம் பண்ணணும். அதுதான் புலனடக்கம் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது தமதறியும் தாரணைகள். தமதரியம் 6வது விஷயம். தமதரியம் அப்படின்னாக்க அந்த ஆத்மாவை தியானம் பண்ணணும். ஆத்மாவை தியானம் பண்ண 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆத்மா சேர வேண்டிய பரமாத்மா அப்படின்றது அது தாரணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாரணைகள் அப்படின்னாக்க பகவானுடைய திருமேனியை இடைவிடாம தியானம் பண்ணணும். இது ராமானுஜர் சொல்றச்ச தைலதாரா அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இங்க தாரணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தைலதாரா அப்படின்னாக்க ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துல
நீங்கள் எண்ணெயை கொட்டி பார்த்தீங்கன்னாக்க எப்படி சிந்தாமல் செதறாமல் போகும். அதே போல் வந்து சிந்தனை வந்து முழுசாக வந்து பகவானுடைய திருமேனிலேயே தான் இருக்கணும். இதுவே நீங்கள் வந்து தீர்த்தத்தை கொட்டி பாருங்க, இங்கே அங்கே சிந்துவாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. மனசில் வந்து பெருமாளுடைய திருமேனியை தவிர்த்து வேறு எதையுமே நினைக்கக்கூடாது. அதுதான் வந்து தாரணைகள் 7வது விஷயம் சொல்லியிருக்காரு. கடைசியாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க தாரையரா நினைவொழுக்கம் அப்படின்ட்டுன்னு. இது நம்ம செய்யறது மட்டும் இல்லை, அந்த நினைவொழுக்கம் வந்து அதுவும் வந்து அந்த ஸ்மரணம், அதாவது அந்த அவளை பெருமாளை வந்து தியானம் பண்ணுறோம் அப்படின்னாக்க அவருடைய திருநாமங்களை சொல்லிட்டு, இல்லைடைய முக்கியமான மந்திரங்கள், காயத்ரி மந்திரமோ இல்லை அஷ்டாட்சரமோ ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்லிட்டு, வேறு இல்லை நான் தியானம் பண்ணுறேன் ஆனால் என்னமோ பேசின்னு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸ்மரணம் வந்து பெருமாளையே தான் பண்ணணும். இது வந்து இது அதுக்கப்புறமா வந்து சமமுடைய சமாதிகள். சமமுடைய அப்படின்றது வந்து மன அடக்கம், அதாவது புலனடக்கம் மேலே சொன்னார். இது இல்லாமல் 11வது புலன் வந்து மனசு. அந்த மனசு தான் வந்து சமம் அப்படின்னாக்க மனசு. அந்த சமமுடைய சமாதி நலம், அந்த மனசு அடக்கி பெருமாளையே வந்து தியானம் பண்ணி இந்த பக்தி யோகத்தை செஞ்சவா எதுக்கு இதை செய்யறா அப்படின்றத வந்து அப்புறமா சொல்றாரு. எதுக்கு செய்யறா அப்படின்னாக்க இதை சாதிப்பாருக்கு இலக்காகும். இதை இந்த பக்தி யோகத்தை வந்து பண்றவா அவளுக்கு என்ன இலக்கு அப்படின்னாக்க அமரர் தொழும் அத்திகிரி. இந்த இடத்துல அமரர் அப்படின்னாக்க தேவர்கள் அல்ல, நித்தியசூரிகள். இந்த இடத்துல நித்தியசூரிகள் எல்லாமே வந்து இப்போ ஒரு கருடனோ ஆதிசேஷனோ விஸ்வக்சேனரோ மற்ற எத்தனையோ நித்தியசூரிகள் அவெல்லாம் வந்து தொடர்றது யாரு அப்படின்னாக்க அந்த காஞ்சிபுரம் பேரர்கள பெருமாளை தான். அத்திகிரி ஹஸ்திகிரி மலையில அம்புயத்தால் ஆரம்பதே, அந்த பெருந்தேவி தாயாருக்கு வந்து 6ஆவதா இருக்காரு அந்த பெருமாள், தேவராஜ பெருமாள். அதாவது தாயாருக்கு வந்து பெருமாள் வந்து 6ஆவது, பெருமாளுக்கு தாயார் 6ஆவது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பரஸ்பரமாக இருக்கும். அதனால தான் அவள் வந்து திவ்ய தம்பதிகளாக இருக்கா. இதுதான் பாசுரத்துடைய சாரமான பொருள். பக்தி யோகம் என்ற உபாயத்தை சொல்லியிருக்கிறது சுவாமி தேசிகன். பாசுரத்தை இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம். யம நியம ஆசனங்கள், இயலாவி புலனடக்கம், தமதறியும் தாரணைகள், தாரையரா நினைவொழுக்கம், சமமுடைய சமாதி நலம், சாதிப்பார்க்கு இலக்காகும், அமரர் தொழும் அத்திகிரி, அம்புயத்தால் ஆரம்பதே. நன்றி, வணக்கம். நாளை பிரபத்தி ஸ்வரூபத்தை வந்து பார்க்கலாம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.